हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. ஒரு முறை குர்ஜடா அப்படின்னு ஒரு ஊர்ல பெரியவா முகாமிட்டு இருந்தா. அந்த ஊரை சேர்ந்தவர் சேஷாச்சல சர்மான்னு ஒருத்தர். அவருக்கு பெரியவா மேல அவ்வளோ ஒரு பக்தி. எப்பவும் பாத பூஜை பண்றதுக்காக புஷ்பங்கள் எடுத்துட்டு பண்ணுவார். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பெரியவாளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரியிடம் தங்க மலர்கள் பண்ணி அதை ஒரு பொட்டலமா எடுத்துட்டு வர. இதுக்கு அவர் பெரியவாள்கிட்டேருந்து எந்த ஒரு பர்மிஷனோ எதுவும் வாங்கிக்கல, சொல்லவும் இல்லை ஒருத்தருக்கும். ஒரு பொட்டலத்தில் எடுத்துன்னு பெரியவா முன்னாடி நின்னோடனே பெரியவா என்ன நீ இன்னைக்கு தங்க புஷ்பம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டோடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி பெரியவாளுக்கு நம்ம சொல்லவே இல்லை, எப்படி அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அடுத்தது பெரியவா கேட்குறா, எத்தனை அதில் இருக்கும்? 111 இருக்கோ அப்படின்னு கேட்குறா. இல்லை பெரியவா, 108 தான் நான் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிற. இல்லை நீ சரியாக எண்ணி பார்க்கல, அதில் 111 இருக்கும் பாரு அப்படிங்கிறா. அப்போ அவர் தட்டில் கொட்டிட்டு எண்ணி பார்க்குறார், 111 இருக்கு. ஐயோ, நம்ம அந்த ஆசாரிகிட்ட 108 தானே சொல்லியிருந்தோம், ஜாஸ்தி சொன்னது. எப்படி பெரியவாளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? முக்காலத்தையும் உணர்ந்தவர் அந்த மகான், அவருக்கு தெரியாதது ஏதான் இருக்க முடியுமா? இவருக்கு ஒரே ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். அன்னைக்கெல்லாம் அந்த அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சுடுறது, பாத பூஜைலாம் முடிச்சுட்டு இவர் நேராக அந்த பொற்கொள்ளர்கிட்ட போகிறார். என்னப்பா, நான் உன்னை 108 தானே பண்ண சொன்னேன், 111 வச்சிருக்க அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்கிறார், இதெல்லாம் ஒரு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 1-2 அப்போ பண்ணும்போது அது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால எப்போவும் நாங்கள் ஒரு 3 இது ஜாஸ்தி வைப்போம் அப்படிங்கிற. அப்போ இவருக்கு ஒரே ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். எப்படி பெரியவாளுக்கு இவ்வளோ தூரம் அந்த ஞான திருஷ்டி அவருக்கு இருந்தது இந்த நிகழ்வு மூலமா நமக்கு புலப்படுறது. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு நாகப்பட்டினம் ஜெயராமன் அவர்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகவென்று வரவேற்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்
சுதஸ்மிருதி புராணானாமாலயம் குருணாலயம் நமாவி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாயி முதான்வகம் கலையே சுந்தராகாரம் சதைக பிரிய தரிசனம் அக்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளிதரம் ஸ்ரீ வரகுல குரு சரணம் கலையே ஹிருத்புண்டரீக பஜனம் சத்யத் விமர்ச நவரசகலையா பரிபூர்ண சந்திரிகானந்தம். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கோங்க. அப்புறம் பெரியவா கூட உங்களுக்கு எப்படி அது ஆரம்பிச்சது அனுபவம்? எங்க ரத்தனகேட்ட தீட்சிதர்னு தூப்பியில் இருந்தார். அவருடைய 14வது வம்சம் நாங்கள். சரி. உள்ள ராமச்சந்திர தீட்சர்னு ஒருத்தர். அவர் இப்போ மன்னார்குடி இதுலேருந்து பங்கியா நாட்டிலேருந்து இங்கே பிரியூருக்கு வந்தார் வேதம் சொல்லி வைக்க. இந்த ஊர் பிடிச்சி போய் அங்கேயே தங்கி அந்த உள்ளே கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அங்கேயே சித்தி அடைஞ்சிட்டார். அந்த அதிஷ்டானம் அங்கே இருக்குது. அதுக்கு பேர் சந்திரிகானந்த சுவாமிகள்னு பேர். பூர்வாஷ்டம பேர் ராமச்சந்திர தீட்சர்னு பேர். சரி. அந்த ஊர் அப்பாவுக்கு. அம்மா பிறந்தது மதுரை, அதனால மீனாட்சின்னு பேர். அப்புறம் வாக்கப்பட்டது இங்கே இதில் மாயவரத்துக்கிட்ட இருக்க இந்த கோமல். சரி. அடியேன் பிறந்து வளர்ந்து எல்லாம் நாகப்பட்டினம், படிச்சதுலேருந்து எல்லாம் அங்கே தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு 1949 பூனல் போட்டா. அப்போது பெரியவா அங்கே வந்திருந்தா. சரி. வந்தாக்க அங்கே மேல் ரோடுன்னு ஒரு நாகப்பட்டினத்தில் எப்படி இங்கே மெட்ராஸில் மவுண்ட் ரோடு மாதிரி பெரிய ரோடு, செங்குட் ரோடு. அது சவுந்தரராஜபெருமா கோயிலேருந்து ஆரம்பித்து வெளிப்பாளையம் கொடைன்னு இருக்குது, அதில் போய் முடியும். சரி. அப்படி இருக்கும்போது அங்கே நட்ட நடப்புற பண்டகசாலை கிருஷ்ணமூர்த்தின்னு திறந்தார். அவருக்கு ட்ரெஸ்ஸி கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். அங்கே பெரியவா தங்கினான். காடிக்கானெல்லாம் பெரிய வீடு. அது எங்கே இருக்குன்னா அந்த நீலாதாட்சியம்மன் கோவில் பின்னாடி புண்டரீக குளம்னு குளம் இருக்குது. சரி. அந்த நீலாதாட்சி அந்த புண்டரீக அங்கே தபஸ் பண்ணி நேராக காயத்தோடு ஆரோகணம் நடத்தினால காயோரோகம். அந்த சுவாமிக்கு பேர் நீலாதாட்சி சிம்பாசனம் காயோரோகணேஸ்வரர்னு பேர். அந்த குளத்துக்கு நேரம் தான் இவன். அப்போ பெரியவா இருந்திருந்தா. அப்போ போய் அம்மாவோட போய் இந்த பெரியவாவுடைய அட்ராக்ஷன் வரத்துக்கு எனக்கு எங்கள் அம்மா தான் மூல காரணம். சரி. ஏன்னா சொல்லியிருக்கா, உன்னை சின்ன வயசில் கொண்டு போட்டுன்றேன் சன்னதியில் தீர்த்த வேண்டதான் ஆற்றுக்கு வருவேன்னா பட்டிங் கிடக்க அஞ்ச மாட்டா. எவ்வளோ நேரம் பார்த்துட்டு தான் வருவா. அந்த இதுவே நோய் இப்போ இங்கே உட்காந்து இந்த அளவுக்கு எனக்கு அனுகிரகம் வந்திருக்கு. அப்படி இருந்தது. அப்போ பெரியாட்ட இவர் வந்திருந்தார், ஸ்ரீவத்ச சோமதேவசரமான்னு மாம்பழத்தில் இருந்தார். அவருக்கு பெரியவாளுக்கு ஒரு 5-6 பேர் ரொம்ப இதயபூர்வம் உள்ளவா. அதில் இவர் ஒன்றும். சேங்காலிபுரம் பரம்பரை கேட்கவே வேண்டாம். டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், ஜெயராம சர்மா, அப்புறம் அந்த பினாயூர் நாராயண சாஸ்திரிகள், இந்த மாதிரி அப்புறம் முசிறி மகான், இவெல்லாம் அவருக்கு ஹிருதயங்கமாக உள்ளவா. அந்த சோமதேவன் வந்திருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா எங்கள் சின்ன பசங்கள்லாம் கொண்டு மாடியில் வச்சுட்டு சின்ன சின்ன ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுப்பார். சௌந்தர்யலகரிய அப்புறம் மார்கபந்து ஸ்தோத்திரம்னு அப்பய திருஷ்டி அதெல்லாம் சொல்லி கொடுப்பார். அதெல்லாம் இன்றைக்கி பாராயணத்தில் வச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி பார்த்தேன். அப்போ தான் பெரிய அந்த சாஞ்சின்னு உட்காந்துருப்பார் ஒரு சிம்மாசனம் வெள்ளியில், கொடையெல்லாம் இருக்கும். அதை பார்த்துருக்காங்க. அது முடிஞ்சுது. அந்த அப்புறம் என்னாச்சு, அந்த ஏற்கனவே இந்த திருவிழேருந்து மார்க்கண்ட செட்டி ஸ்னூருக்கு வந்தோம். அப்போது மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். ஒரு 2 சாட்சிகள் வந்தா. அதில் ஒன்று எங்கள் அத்தையும் பேர். சரி. இன்னொன்று திருவிடமுதூர் பட்டு சாட்சிகள்னு பேர். அவர் எப்படின்னா ஆள் ஃபேராக இருப்பார். அவரே மாதிரி தஞ்சாவூரில் மனோஜப்பர் ஸ்ட்ரீட்டில் டிஎம் சுப்பிரமணியவாதர்னு ஹரிகதா எக்ஸ்போனன்ட்டு. அவர் தம்பி பேர் கல்யாணின்னு பேர். எப்படி டிஎஸ் பாலகிருஷ்ணாஸ்திர வெள்ளீசன் இருந்தா இல்லையோ அதே ரொம்ப நான் ஹரிதை பண்ணுவார். இந்த கமலாமூர்த்தி குரு அவர் தான். இவர் என்ன பண்ணார், அந்த 2 பேர் சொன்னேன்னு என்னை பாடசாலை வச்சுன்னு பொறுத்தவரை எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் மட்டும் இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டு மாமாவோட ரயிலில் போகலான்னு சொல்லி, ரயில்னால் ஒரு இஷ்டம். அப்போ தான் முதல்ல ரயிலில் பார்க்கறது. ஐசன் போனால் கொண்டு இந்த மாயவத்தில் இது இருக்குது, காளியாக்குடி ஹோட்டல்னு இன்னமும் இருக்குது. அப்போ நிலைமையே வேறு. பிராமணர்களுக்கெல்லாம் தனியாக உள்ளே வச்சு எல்லாம் போடுவான், வெளியெல்லாம் கிடையாது. ஊத்தப்போ வாங்கி கொடுத்தா சாப்பிட்டேன். கொண்டு பாடசாலை செட்டி பாடசாலை மகாதானத்தில் விட்டுட்டார். ஒரு பக்கம் சுவாமி மத்தியாஜம் மகாதேவி கோயில், இன்னொரு பக்கம் வீரசோழன் ஆறு, அந்த தெரு நடுப்புற இந்த பாடசாலை. அப்போ 1909 பிரிவாங்க கேம்ப்பு. சரி. அப்போ அந்த வீரசோழன் கரையில் பெரிய ஸ்ட்ராங்காக பந்தல் போட்டு அதில் பூஜை பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் அந்த இதில் மடத்து பாடசாலை தீர்த்தம் கொடுப்பார். அப்போ இந்த தாராபத்தம் பண்ணிகிட்டே இருக்கும், என்னையே பார்ப்பார். ஸோ நயன தேச
சரி. என்னையே பார்த்துட்டு 1/2 மணி அதுதான் இன்னைக்கு இந்த உட்காந்துருக்கேன். அப்புறம் 1968 கல்யாணம் நடந்தது, அதாவது காஞ்சிபுரத்தில். அது யாருன்னா அந்த முத்ராதிகாரி சொன்னேன் அத்திம்பேர் வெங்கட்ராம சாஸ்திரியோடைய பையனுக்கும் புள்ள சீனுன்னு அங்கே இருந்தார். அவர் கைங்கறி பண்ணிதார். அவருடைய பிள்ளை சந்திரமொழின்னு என்னமோ இருக்கார். பத்மானு பொண்ணு. அந்த பத்மாங்கிற பொண்ணுக்கும் இந்த எங்கள் அத்திமுடைய 2ஆவது பையன் ராமகிருஷ்ணனுக்கும் காஞ்சிபுரத்தில் கல்யாணம் நடந்தது. பெரியவா தான் ஏற்பாடு எல்லாமே. சரி. எல்லாம் முடிஞ்சு அவரை பார்க்க நமஸ்காரம் பண்ண போனோம். போனோடனே எங்கள் அத்திம்பேர் தான் சிறப்பராக பண்ணின்னு இருக்கார். அப்போ நான் சொன்னேன், அத்திம்பேர் எனக்கு பஞ்சாட்சரம் எடுத்துக்கணும் போது ஆசையாக இருக்குது, பெரியவாள்கிட்ட இருக்க பண்ணுவாங்கன்னு. இப்படி கூட்டத்தை அப்படி சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கேன். மச்சினா பஞ்சாட்சரம் எடுத்துணுங்கிறான் அப்படின்னார். இங்கே கையை காமிச்சா கூட்டம் நகர்ந்தது. அப்போ எப்படின்னா அந்த குஞ்சின்னு உட்காந்து இது வச்சுன்னு தண்டம், அந்த போஸ். சரி. இப்படி எட்டி பார்த்து அப்படின்னு அனுபவம் கிடச்சிது. அங்கே நயன தீட்சை, இங்கே அஸ்த தீட்சை கிடச்சிது. இன்னொரு அதிசயம், 1992 பெரியவா சித்தியார்த்த 2 வருஷம் முந்தி நான் வந்து இப்போ இந்த போஸ்டல் காலேஜ் 3rd ஸ்ட்ரீட்டில் இப்போ கனரா பேங்காக இருக்கே, அது எங்கள் இளைய மாமனார் வீடு. அங்கே இருந்துட்டு இருந்தேன். மயிலாப்பூரில் ஜட்ஜி வெங்கட்ராமையர்னு பெரிய வக்கீல் ஜட்ஜி, அவருடைய பிள்ளை சந்திரசேகரன் ஆள் பலன்னு அண்ணா இருப்பார். அவருக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. திடீர்னு வேனை வச்சுட்டு வந்து நிற்கிறார் ஆத்து வாசலில். வந்துட்டு உள்ளே வந்து அவரே தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு, இது பெரியவாவுடைய அனுப்புறோம்னு நினைக்கிறேன், வந்து பார்த்துட்டு வாங்க நம்ம பெரியவா தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறார். அப்புறம் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியோடு கம்ப்ளீட்டாக போனோம். அப்போ எங்களோட திருவாரூர்லேருந்து ரொம்ப அலமேலுன்னு பேர், அவள் ஆத்துக்கார் பேர் தாட்சி சாட்சிகள்னு பேர். அவர் எப்படின்னு கேட்டால் கலியுக மகாகணபதி. இந்த ஓடி சதையெல்லாம் ஜம்முன்னு இருப்பார். கமலாயத்தில் குளிச்சு விட்டு காலில் வெள்ளம் இந்த இது சாலி நடந்து போனோம்னா பிள்ளையார் போகிற மாதிரியே இருக்கும். அப்பேற்பட்டவர். அவளுக்கு எப்படின்னா வேறு தெய்வம் கிடையாது, தியாகேசான்னு சொல்லிட்டு இருப்பதே தவிர குரு இவர்கிட்ட பரமாச்சியில் வந்து உட்காருவா, தாரையாக கண்ணீர் விட்டுருப்பா. அதுதான் அவளுடைய பக்தி. அந்த மாமியும் வந்திருந்தா. நாங்கள் எல்லாம் பேசும்போது அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், அங்கே வந்து நின்று பெரியவாள் எப்படி படுத்துன்னு இருக்கார். ஒருத்தர் வந்து போயிட்டு போய் சொல்லின்னு இருப்பார் இன்னும் என்னென்னு. நாங்கள் இங்கே நிற்கிறோம் மாமியோட. அப்போ ஒருத்தர் நின்று, நான் ஒரு டெபாசிட் பண்ணேன், 25,000 மெச்சூர் ஆகிருக்கு, அது பெரியவாளுக்கு தான். கோ வாங்கியிருக்கேன், அது மடத்துக்கு தான் அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தார். அவர் எங்கேயும் பெரியவா, அவனுக்கு என்னடா ஒன்று கேள்றா அப்படின்னார். உடனே ஒருத்தர் கொடுத்தேன், உங்களுக்கு என்ன வேணும் கேட்குறாரு பெரியவா அப்படின்னா. எனக்கு உத்தராட்சை வேணும் அப்படின்னாரு. உத்தராட்சத்தை கழிச்சு கொடுத்தா பெரியவா. அதை கொடுத்தோடனே இன்னும் தேவை அழ ஆரம்பிச்சுட்டார். அது ஒரு இன்சிடென்ட்டு. அப்போ இந்த வாய் பக்கத்தில் நடந்ததா. பெரியவா என்ன பண்ணா, திடீர்னு ஏய் திருவாரூர் தியாகராஜன் சம்சாரம் வந்திருக்கா, அவளை கூப்பிட்றா அப்படிங்கிறார். இந்த மாமி நின்றுண்டவா அந்த நேரம் பார்த்து பசுக்கு அவுத்திக்கிறவளுக்கு போயிட்டான். சரி. அப்புறம் நான் போய் கூப்பிட்டு வந்து பண்ணி அவருக்கு அனுகிரகம் பண்ணினான். அப்புறம் என் குழந்தைகள்லாம் பாடிட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி அது பார்த்துட்டு வந்தோம். 1981 கும்பாபிஷேகம் நடந்தது. அதுதான் ஹைலைட்டு. என்னாச்சு, நான் சாதாரண தான் பெரிய எங்கள் சுற்றிலும் நல்ல பொசிஷனில் இருக்கா. இப்போ அம்பாள் நன்னா வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த விஷயம் வேறு. இப்போ மூர்த்திஸ்டியில் இருக்கேன். திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த வில்லிவாக்கத்தில் எங்கள் பிரதர் அவன் ஓடி வந்து, ஏய் பெரியவா சொப்பனத்தில் பார்த்தேன்டா, உன் பேரை தான் சொல்கிறார், நீ ஆரம்பித்தாதான் கும்பாபிஷேகம் நடக்குங்கிறாருன்னா. ஆமாண்டா, மனசில் வருத்தப்பட்டுட்டே இருக்கேன், ரொம்ப இதாக இருக்கு. அருள் கொடுத்துருக்கா, பொருள் கொடுக்குறடா நடன்றேன். நீ எல்லாம் பெரிய ஆளு சொந்த ஊர்லாம் வச்சுருக்க, நீ ஏற்றி நடத்த வேண்டியதானே, உன் பேரை தான் சொல்லியிருக்கா அப்படின்ட்டு போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணேன், நான் உடனே என்ன பண்ணுறதுன்னு புரியல. எங்கள் பெரியவா பெரியமாட்டெல்லாம் போய் கேட்டு இவருடைய மகிமையெல்லாம், அஷ்டசித்தி உடையவர், ஜாதகத்தில் நிபுணர் எல்லாத்துலேயுமே. அப்புறம் அஸ்திர வித்தை பூரா தெரியும் இருக்குது. இதெல்லாம் செவடி இருந்தது. அதை யார் பார்த்து சொன்னான்னா, விநாயகர் நாராயண சாஸ்திரி மூர்த்தி ஸ்ட்ரீட்டில் இருந்தார். அவர் தான் படித்து சொன்னார், உங்கள் பெரியவா சாமானியம் இல்லைப்பா, பெரிய ஆளுன்னு சொல்லி அவர் தான் சொன்னார். சரிதான் என்ன பண்ணேன், அதை ஒரு பத்திரிக்கை நானாக தயார் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சேன். 50 பைசா, 1 ரூபா இப்படிலாம் கலெக்ட் பண்ணி வந்திருக்கேன். அதில் அதெல்லாம் வச்சுருக்கேன் என்னமோ ரெக்கார்டு. பெரியவா சொல்லுவா, ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது 4 பேருடைய இது வரணும், ஒத்தரையாக போட்டப்போ அந்த மாதிரி நடந்தது. ஏதோ அப்புறம் என்ன பண்ணேன், யார் நடத்துறது, ஒருத்தருமே ஹெல்ப்லெஸ்ஸாக போயிட்டேன். சிங்கிள் மேன் ஷோவாக போயிடுது. பிலியூரில் மிராஸ்தார் சுப்பிரமணியர்னு பேர். அவர்கிட்ட தெய்வங்கள்லாம் நேராக பேசும். அவர் என்ன பண்ணேன், எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, அதை வச்சு லெட்டர் என்ன இந்த மாதிரி யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை, ஏதோ ஆரம்பிச்சுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கவலையாக இருக்குது, நீங்கள் தான் பண்ணணுன்னு. கவலைப்படாதரா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இந்த மீனிட்டை என்ன பண்ணேன், எனக்கு என்னடா இப்படி ஆரம்பிச்சிருந்தோம், எப்படி நடக்க போகிறது, ரொம்ப கவலை, உள்ளூராக அழுதுன்ட்ருக்கேன். அப்போ சிக்கலில் ஒரு மாமி, யோகத்து மாமின்னு பேர். சரி. அவள் வந்து 24 நின்றுட்டு தான் இருப்பாள்.
ராத்திரி படுத்துக்கிட்டாரு மற்ற நேரம் உட்காரவே மாட்டா. ஆ. எங்கள் குருநாதருடைய சிஷ்யருக்கு தான் அவள் பேரில் ஆவாகம். அங்கே போய் நின்றுட்டேன். கவலைப்படாதரா, நன்னா நடக்கணும், 1 ரூபாயும் வீதியும் கொடுத்தா கதறி விட்டாங்க அப்படியே. அந்த மாதிரி அவர் அனுகிரகம் வச்சுது. அப்புறம் இவர் ஓகேன்ட்டோடனே அப்பப்போ ஒரு இடத்துல அனுப்பிச்சிடுவேன். இவர் அங்கே பண்ணை ஆளெல்லாம் வச்சுன்னு இப்போ கூடவே உட்காந்து எல்லாம் கட்டி கும்பிட்டா முடித்தார். இதுக்கு நாள் பார்த்து கொடுத்து யாருன்னா சேங்காலிபுரம் ராமதீக்ஷர். எனக்கு சேங்காலிபுரம் பரம்பரையில் எனக்கு ரொம்ப அவரையும் தானே இது. ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு வழக்கேற்றி வச்சதே சேங்காலிபுரம் அனந்தராமதீக்ஷர். நான் ரோலிங் மில்ல நாகப்பட்டில் வேலை பார்த்து அவரால் தான். அங்கே ஒரு ஆற்றுல நான் ஆம்பி மாதிரி போயிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு 3 மாதம். கருங்கண்ணி கிருஷ்ணய்யர்னு பேர். அங்கே வடக்கு வீதியில் இருந்தார் மாரியன் கோயில். அங்கே மாரியன் கோயில் நெல்லுக்கடை மாரியன் ரொம்ப விசேஷம் அந்த ஊரில் அங்கே இருந்தார். அப்பாத்துல அவர் என்ன பண்ணார், அங்கே தான் தங்கி இவர் வந்து அந்த வருஷம் விவாகம் சொல்ல போகிறார். அதுக்கு நாள் என்னென்னு கேட்டால் திருவாரூரில் ஆயிரக்காமண்டத்தில் நவாகஞ்சலின்னு இருக்கார். அன்றைக்கே இது பட்டாபிஷேகம். அவர் வராரோ இல்லையோ, அப்பா நீ போய் கேட்டுன்னு வாடா அப்படின்னு என்னை அனுப்பிச்சார். நான் போனால் நீங்கள் என்னமோ மாட்டேன், அவருக்கு மாலை போட்டால் மற்ற மாதிரி திரும்பி இடத்துக்குள்ளே கைட்டிட மாட்டார். நீங்கள் மாலை போட்டு உட்காந்து சொல்லி கைட்டிட்டு வர ரொம்ப செய்கிறேன். அனந்த ஆரம்பிச்சா அப்படி கிடையவே கிடையாது. எதை போட்டாலும் அப்படியே இருக்கும். ஆரம்பிச்சிட்டாருன்னா அது அவர் தான் கதை தான். எறும்பு வந்தால் கூட பக்கத்தில் தொடச்சி விடுவோம். அப்படியேப்பட்ட மகான். சரி. அவர் போட்ட மாலை கயிற்று வச்சிருக்கு ஒரு 5 குப்பர் 1/2 லாரி லோடு, அவ்வளோ பூ. அப்புறம் அவர் வந்தார். இப்படி இருக்கும்போது பத்திரிக்கை எல்லாம் அடித்து இல்லை காமக்கோடி பீடத்துக்கு அனுப்பிச்சா வந்துருத்து பசாங்கலாம். இவர் எங்கே இருக்குன்னா சதாரா அப்படின்னா. நான் ஊரே கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தேன். அப்போ மூர்த்தி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். நாங்கள் எங்கள் அத்திமையெல்லாம் ஒன்றா குடியிருந்தோம். அப்போ பாரும்போது திடீர்னு தஞ்சாவூர்லேருந்து பஞ்சாபகேசன் சங்கரன் அப்பாப்புக்குள்ளே வந்தா. அவள் எங்கள் ஒன்றுவிட்டா அத்திம்பேர். சரி. தஞ்சாவூர் SRVSல மேனேஜர் இருந்தவர். அவர் சொந்த ஊர் நங்கவரம். அவள் அன்னதானம் நிறையா பண்ணுவாள். அந்த முறையில் பெரியவாளுக்கு அந்த ஊரில் தனி இது உண்டு. அப்படி வரும்போது வந்தான். எனக்கு ஆச்சரியம். எங்கடா வந்து கேட்டேன், எங்கடா திடீர்னு வந்திருக்கேன்னு. பெரியவாளை பார்க்க சதாரா போகிறேன் அப்படின்னா. எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னால் கண்டுபிடல. உடனே பத்திரிக்கை கொடுத்து போய் அனுகிரகம் வாங்கிட்டு வாடான்னு. அவன் வந்து சொன்னான், அந்த கூட்டத்தில் எங்கே மாமா கைவிக்க போகிறா அப்படின்னா, நம்ம பெரிய மகிமா உனக்கு தெரியாதுடா, நீ கொண்டு போடா அப்படின்னு. அதே மாதிரி போனால் 1000 பேர் க்ரௌடு. இப்போ பெரியவா உட்காண்டே இருந்தாலாம். ஏய் அந்த நங்கவர பஞ்சாபகேசனை கூப்பிடு அப்படின்னு இருக்கார். டக்குன்னு வந்தவுடனே அந்த இதை என்னதுக்கு சொல்ல வரேன், குங்குமத்தை போட்டிருக்கார். அந்த பையன் ரொம்ப கவலைப்படுறான்டா, நன்னா நடக்கும் அப்படின்னு போட்டாராம். சத்தியமாக நான் அழுதே இருக்கேன். ஏன்னா என்னடா இப்படி மாட்டின்ட்டுமே. அவர் அனுகிரகம் தான் அப்பயும் நடந்து 3 நாள் அகோராத்திரம் வேத பாடத்தோட பெரிய ஒரு சிவன் கோயில் கும்பாபிஷேகம் எப்படியோ அப்படி நடந்தது. அது பெரிய ஹைலைட்டு பெரியவா பண்ணாங்க. அந்த ஊரை விட்டு வரும்போது எல்லாம் அழுதே விட்டா. தேவரவ மாதிரி பண்ணிட்டு கிளம்பி அந்த மாதிரி நடந்தது. அது பெரியவாவுடைய அனுகிரகம். அப்புறம் சோமதேவ சர்மா மாதிரியே பெரியவாளுக்கு சத்தியமாக உள்ள சொல்லியிருக்கேன் இல்லையா, பேர் சொன்னேனே. அப்புறம் அந்த வைதிகசி ஆரம்பித்தார் நன்னியலங்கோவா. அது வந்து மகாராணி முரளிதர சுவாமிகள் தான் அது ஆரம்பித்து வச்சது. அதே மாதிரி அவர் வந்து வைதிக தர்மவத்தின்னு அவர் ஆரம்பித்தார். அடுத்தது வந்து ஜெயமங்கல ஸ்தோத்திரம்னு இவர் அனந்தராமகிருஷ்ணன் நடத்திட்டு இருந்தார், மேகசின் இதெல்லாம். அப்புறம் தான் அந்த நம்ம ராஜகோபாலகாண்ட பாட்டிகள் வைதிகசின்னு நடத்துகிறார். அது ஆரம்பித்து வச்சதே மகாராணி குருஜி முரளிதர சுவாமிகள். அது மாதிரி அதே மாதிரி அவள் மதுரை முரளின்னு மகாராணியம் இவாளையும் நடத்திட்டு இருக்கா. சரி சரி. இதெல்லாம் எல்லா பிராமணத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதெல்லாம் இருந்தது. நீங்கள் என்னென்ன அனுஷ்டானங்கள்லாம் கடைப்பிடிக்கிறீர்கள் மாமா? நான் எல்லாம் சந்தியாவந்தனம் விடாமல் பண்ணுவேன் 3 வேளையும். ஏன்னா 7 வயசுல சாஸ்திரப்படி போட்டதுனால, அப்பா வைதிகமானதுனால சொல்லி வச்சது. அது முடிஞ்சோடனே 1 மணி நேரம் பாராயணம்லாம் வச்சுருக்கேன். ருத்ராம்சமக்கம், புருஷ சுத்தம், அந்த மாதிரி அதெல்லாம். அப்புறம் இந்த இவர் சோமதேவ மந்திரமெல்லாம் சொல்லுவேன். அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன் டெய்லி. இந்த காப்பி டீலாம் விட்டாச்சா? அதுதான் இல்லை, அதான் இல்லை, அது காப்பி விடலை. நீங்கள் சொல்ல மாதிரி பெரியவாருடைய அத்தி இருந்ததுன்னா அது விட்டுருக்கணும். அது முடியல, பழக்க தோஷம். நிறைய பேருக்கு இந்த இது ஒண்டி விட முடியாது. ஏன் பெரியவாளே வந்து சொல்லியிருக்காரு ஒரு இதில், யாராவது போனப்போ ஏய் அந்த மாமி அத்தி போட்டுருக்காங்கன்னா இவருக்கு தூக்கி எழுதி போட்டு தான் போய் சாப்பிட்டு வாடா அப்படின்னு. பரவாயில்லன்னு அந்த மாதிரி இல்லை, நிறைய பேர் சொல்கிறா அந்த மாதிரி பெரியவாளுக்கு சிம்பிளிசிட்டி தான் பிடிக்கும், இப்படி தான் நம்ம உடுத்திக்கணும் அப்படின்லாம் சொல்கிறா. பட் என்னன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, மனசு தான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும். நம்ம
அதுக்கு ஒன்று சொல்கிறேன். எங்கள் மாமனார் குத்தாலம், இந்த பாலசுப்ரமணியர்னு பேர், சீனிவாசன் பொண்ணு ஜேஎன்ஜி எடிஷன் கடை வச்சுருந்தார். அவருடைய 4வது பொண்ணு தான் என் ஒய்ஃபு, காமாட்சின்னு பேர். அவர் எப்படின்னா பெரியவா வந்து இந்த 7 வால்யூம்ஸில் ஒரு இடத்துல சொல்கிறாராம், என்னை ஒருத்தனை வந்து பார்த்துருக்க மாட்டான், செஞ்சுக்க மாட்டான், தீர்த்தம் வாங்கிக்க மாட்டான், ஆனால் நான் சொன்னதெல்லாம் கடைப்பிடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு சத்தியமாக எங்கள் மாமனார் தான். விடிகாட்டில் 4:30 மணிக்கு எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு தலைகீழ நின்று 1008 காயத்ரி பண்ணிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பார். அது மாதிரி யாருமே நிறைய பேர் இந்த மாதிரி பெரியவாளோட இதை ஸ்ரத்தையா அவர் கல்லையே படாம, ஆனால் அவர் சொன்னதை அப்படியே அடாப்ட் பண்ண வரல இவர் நோக்குவார். அது மாதிரி என்னாச்சுன்னா அவருக்கு ஆவர்த்தி ஏறி கடைசி ஒரு மாதத்துக்குள்ளே அவருக்கு இதாகிடுது. அதாவது சுவாமியே அந்த ஒவ்வொரு ரோமகூபத்துலேருந்து ஓம்னு வர ஆரம்பிச்சுடுச்சு. அவர் என்ன பண்ண, பக்கத்தில் தான் குத்தாலம் ஸ்ட்ரீட், வியாபார ஸ்ட்ரீட்னு பேர், அங்கே எல்லாம் முஸ்லீம். அவங்க இவர் ஒருத்தர் தான் நடுப்புற 2 பக்கம். சரி, அவர்கிட்ட போய் கேட்பேன், என்ன பாய், என்ன கோயிலில் கும்பாபிஷேகத்தை மந்திரம்லாம் ருத்ரன் சமங்கள்லாம் போடுறாள என்னன்னு அவர்கிட்ட போய் கேட்டிருக்க. சாமி ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ட்டு ஆகும், இவருக்கு மட்டும் கேட்டிருக்கு. அதே மாதிரி எப்படி வைகுண்டம் போகும்போது புண்ணிய பூமியில் பிறந்தவன்லாம் பாட்டு காதில் விழுமா, அதெல்லாம் இவருக்கு விழுந்திருக்கு. என்ன யாரெல்லாம் பாடின்னு போறாளே முன்னேன்னு, அந்த மாதிரி அப்பேற்பட்ட மகானவர். காஞ்சி மடத்தோட என்னெல்லாம் நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்க? சம்மதம்லாம் சதா அதே நினைப்பு தான். பெரிய படம் நீங்க எல்லா இதுக்கும் போவேல? இல்லை அதே மாதிரி போகல. ஏன்னா போவேன், யாரும் ஆயுஷ் மூலம் போயிட்டு வருவேன். அந்த மாதிரி இது அதெல்லாம் உண்டு அடிக்கடி. அப்போ இந்த ஜோஷின்னு கேள்விப்பட்டிருப்பார். அவர் வந்து அவருடைய பேரன். சரி, பாலாஜி ஜோஷின்னு இப்போ எங்களோட சாஷ்டாமத்துக்கு வரார் டெய்லி. சரி, அவர் 200 பேர்ல என்னவோ என்ன பிடிச்சுன்னு விட்டார், பெரியவாடி மகிமை. அவர் அழிச்சுன்னு போவார். அவர் தான் அந்த படம்லாம் கொடுத்துருக்கார். இப்போ அனுஷ பூஜை அதெல்லாம் பண்றீங்களா? அனுஷ பூஜை அமக்களமாக நடக்கிறது இதில் நம்ம அயோத்தியா மண்டபத்தில். இவர் நம்ம மேச்சேரி பட்டு ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்கார். ஆமாம், அவ தம்பி பேர் பையாச்சின்னு பேர். நான் சொன்னேன் தியாகராஜ திருவாரூர். ஆமாம், அவருக்கு பேர் தியாகராஜ சாட்சிகள்னு பேர். கூப்பிடலாம் தாச்சும்பா. சரி, அந்த மாதிரி இது. அது மாதிரி மண்டபத்தில் கான்ட்ராக்ட் நேரம் போய் தவிர நான் இது பண்ணியிருப்பேன். அது பெரியவா அங்கங்கே விஜயமெல்லாம் பார்ப்பேன். நான் வந்து நாகப்பட்டினத்தில் மார்க்கண்டி சிட்டிஸ்ல இருந்தேன் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பலிபீடம் இருக்கும். சரி, அது என்ன சட்டையப்பர் கோவில்னு பேர். அந்த சுவாமியுடைய பலிபீடம். அந்த சுவாமி ஒரு அடி தான் இருப்பார், அபார மகிமை. சரி, யாராவது ராத்திரியில் போய் நடுப்புற போயிட்டா தூக்கி பலாமரத்தில் போட்டுருவார், அந்த முனையை போட்டுரும். சரி, அதுக்கு மத்தியானம் கரெக்டாக உச்சிகாலில் இது பலி கொடுப்பா. அது ராத்திரி அவர் போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தண்டம். அவர் பேர் அந்த கஜாசுரனை கிழிச்சு போச்சுண்டு, அதனால அவருக்கு பேர் சட்டநாதர்னு பேர். சரி, சம்ஸ்கிருதத்தில் படி அமுதவல்லி சமேத ஆவதுத்தாரணேஸ்வரர்னு பேர். அது ஒரு பெரிய விசேஷமானது. அப்புறம் நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் சொல்லி மாளாது. ஆயிரக்கணக்கான காவடி வரும் சித்திரை மாதத்தில். எனக்கு அம்பாள் பிரத்யட்சமாக, அதாவது 1960 இன்னி வரையில் பணம் அனுப்பிச்சுன்னு இருக்கேன். நான் ரோலிங்கில் வேலை இருந்தப்போ அந்த கடைசி நாள் புஷ்பப்புல்லாக்கு எங்களுதும் அந்த இவாளுதும் ஐஎஸ்ஆர்எம் ஸ்டாஃபும் பூக்கடைக்காராலும் ரொம்ப நல்லா நடக்கும். அதே மாதிரி அம்பாள் நீலாதாட்சிக்கு ஆடிப்புற ஃபெஸ்டிவல் நடக்கும். அதை மாதிரி பார்க்க முடியாது இனிமேல். பெரிய பெரிய வித்வான்லாம் அதான் அம்பாள் வந்து 3 நாள் ஸ்நானம் பண்ணிவிட்டு கோடாலி முடிச்சு பொண்ணு மடிசாரி கட்டின்னு இருப்பாள். துரையப்பா குருக்கள்னு பேர். அலங்காரம்னா இனிமேல் அந்த மாதிரி பார்க்க ஒரு மாமி நிற்கிற மாதிரியே இருக்கும். சுவாமி விக்கிரமா இல்லை, நேராக பார்க்கலாம் நீங்கள். அது என்னடா விசேஷம்னா, வேர்ல்டு ஃபேமஸ் இருக்கார் இந்த இது சக்கரவர்த்தி நாதசுவாமி, திருவாரூர் ராஜரத்னம், ஏகேசி நடராஜன், அப்புறம் வந்து இந்த கிருஷ்ணன், என்ன இன்னொரு கிருஷ்ணன் சொல்லுவா அவரு, அப்புறம் இந்த இது வேதாரண்யம் வேதமூர்த்தி, பெரிய பெரிய வித்தால்னா அந்த வெள்ளை சாத்தி 3 பிரதர்ஷனம் பண்ணுவா கோயிலுக்குள்ளேயே. இவாளெல்லாம் போட்டி போட்டுன்னு வந்து வாசிப்பா. சட்டை கிட்ட பண்ணலாம் கிடையாது, அழகாக அந்த இது கட்டின்ட்டு மதியத்தில் ஜம்னு வாசிப்பா. மல்லாரி வாசித்தாள்னா நான் இங்கேருந்து ஓடுவேன் அப்படியே. அந்த புண்டிய குளத்துக்காரத்துக்கு எக்கோ அடிக்கும். அதெல்லாம் அது ஒரு ஆனந்தமான இது. அவங்க தான் ஆடி மாதம் நான் பணம் அனுப்பலைன்னா சொப்பனத்தில் அம்பாள் வந்துடுவோம். இந்த நெல்லுக்கடை மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் மாதிரியேப்போ இவ கருப்பு அவள் சிகப்பு, அவ்வளோதான். பவர்னா அப்படி ஒரு பவர். எங்களுக்கு பூர்வீக இது வந்து வைத்தீஸ்வரன் கோயில் தான். சரி, இந்த கும்பாபிஷேகம் 1981 பண்ணி முடிச்சதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சுடுத்து. குலதெய்வம்னு போய் எங்கள் அப்பா அம்மா இவட்டெல்லாம் பெரியம்மா எல்லாத்தையும் கேட்டேன். அவெல்லாம் சொல்கிறா
தண்டல் வாங்க வருவாடா அப்படின்றா. கீவளூரில் ஏதோ சாமி என்னெல்லாமோ சொல்கிறான். ம் இவர் உபாசித்து சித்தி பண்ண சுவாமி யார் அப்படின்னு கேட்டேன். அதிஷ்டானத்தில் இருக்காளே அவர் சந்திரிகானந்த சுவாமின்னா ஒன்றும் புரியல எனக்கு, ஒரே குடைச்சல். அப்போது இங்கே இந்த சத்யநாராயண கோயிலும் மாம்பழத்தில் இருக்குது. அதுக்கு நேரம் ஒருத்தர் இருந்தார், தேசிகாச்சாரின்னு மகா நிபுணர். ம் அவர் வந்து ஐயங்காரை தெரிஞ்சு உபாசனை வந்து அம்பாள் உபாசனை. ம் கொதிக்கிற நெய்யை கையால் எடுத்து அம்பாளுக்கு விடுவார். ஓ அவர் பூஜை பண்ணும்போது ஒரு நாகம் வந்து தொடையில் இப்படி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பழைய குங்குதம் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முந்தி இருக்குது. ம் அந்த மாதிரி உள்ளவர் அவர். அம்பாள் உபாசகர். அந்த சிகப்பு இது கட்டின்ட்டு அப்படி தான் இருப்பார். சரி. ஆ நான் போய் அன்றைக்கி கேட்கணுன்ட்டு போய் உட்காந்துருக்கேன். உள்ளேருந்து வரார் பூஜை பண்ணிட்டு கரெக்டாக 10 மணி. பார்க்கும்போது தேஜஸ் கொட்டுறது என்ன அப்படின்னார். நான் அதுலேயே 16 ரூபாய் ஆகிட்டேன். இது மாதிரி குலதெய்வ இது போட்டு மண்டை குடையிறது சொல்லணும் அப்படின்னு. அவர் எப்போதும் ஜாதகம் கேட்பார், இல்லைன்னா சோழி போடுவார். ரெண்டும் இல்லை, எடுத்த உடனே அந்த இது போட்டார், செவடி போட்டார். ம் பார்த்துட்டு முதற்காளி சிரிக்கிறாளே உங்களுக்கு அவ தான் அப்படிங்கிறார். எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிடுது. ஏன்னா இன்னும் இருக்காரு அவர் அனைவரும் போயிருப்பார். அடையாறில் இருந்தார் ஜாதகம். மகான். ஒரு வால்யூம் புஸ்தகமே எல்லா அமெரிக்கன் வால்யூம்னா 3 பீரோ. அசாத்திய இதவர். இடத்தையும் டாக்டர் ஆள் பார்க்க பல் எடுப்பார். மகான் நிபுணர். எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அவளை அப்படின்ட்டு அந்த சபரி வரலாம். கொலப்படியான், நாவாளன், பாவாடை, ராயன், நஞ்சீரன் வரிசையாக ஒப்பிக்கிறேன். நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பி 1985 நினைக்கிறேன் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு புத்து ஏத்தாப்புல அம்பாள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்னொருத்தர் வெங்கட்ராமையர்னு பஸ் கண்டக்டர், அவருக்கு அம்பாள் நேர பிரத்யட்சம். எங்கள் அக்காவத்தில் வந்து ஜோசியம். அப்போ நான் வந்து அந்த ராமசமாஜத்துக்கு பின்னாடி ஒரு தெரு இருக்குது, அதில் தான் இருந்தேன். அப்பா இவர் வந்து அங்கே பேசினும்போது எங்கள் அக்கா கூப்பிட்டுச்சாட்டே இவர் வந்திருக்காரு, ஒருத்தர் வந்து பாடுறான்னா. எனக்கு ஜோசியத்துலாம் ஈடுபாடு ஜாஸ்தின்னு தெரியும். போய் உட்காந்தேன். ஏண்டா கொஞ்ச நாளைக்கு முந்தி போய் என்ன பார்த்துட்டு வந்தேனே அப்படின்னார். இங்கே திருச்சிக்கிட்ட சிறுவாச்சூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே போயிட்டு வந்தோம். அங்கே ஒரு புத்து கோயில் இருக்குது, ஏத்தாப்புல அம்பாள் இருக்குது, அதான் பட்டு வந்தேன். நான் தாண்டா அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னார். எனக்கு அழுகே வந்து ஒன்றுமே சொல்ல முடியல, என்னன்னே தெரியல. அப்புறம் கேட்டேன் இந்த மாதிரி தயான்னு. ஏய் நான் மாளிகையில் இருந்தேன், நீ என்னோட இருறா. நான் குடிசையில் இருந்தேன், நீ என்னோட இரு. நீ எங்கிட்ட இருக்க, நான் உங்ககிட்ட இருக்கேன், போடா. அந்த 3 வார்த்தை தான். அதாவது 3வது ஆசிரமத்தில் இருக்கேன். ஓகே. வானப்பிரஸ்த ஆசிரமங்களை நானே சமைச்சு சாப்பிட்டு. ஆனால் வர அவளும் வருவா, நானும் போவேன். அப்படி இருந்துட்டு அப்படி இருக்கிறதே நல்லதும்மா. ஆமாம், நல்லா நிம்மதியா, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு எதிர்பார்ப்புமே நம்ம வச்சுக்காம இருந்தோம்னா லைஃப் நம்ம பீஸ்ஃபுல்லா. அனாவசிய பேச்சு கிடையாது, பம்பு கிடையாது, தும்பு கிடையாது, லேடிஸ் வாரம் தூரம் ஒன்றுமே ஃப்ரீயாக இருக்கேன். கரெக்ட். ஒன்று அது ஓடின்னு. ரொம்ப அருமையா இருந்தது மாமா. நீங்க நிறைய உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துண்டேல். சங்கரா டிவியில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு அத்தனை பேருக்கும் நமஸ்காரம். பேட்டி கண்ட உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம். என்ன பெரியவங்கிறதுனால சந்தோஷம். இந்த வாரம் திரு நாகப்பட்டினம் ஜெயராமன் அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.